ஹாய் கைஸ்! ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட கடைசி லீக் ஸ்டேஜ் மேட்ச்சு. இந்தியாவும், நியூசிலாண்டும் ஆடப்போறாங்க. 2 டீமும் ஆல்ரெடி 2 மேட்ச் வின் பண்ணி ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க செமிஃபைனலுக்கு. இது வந்து அந்த டேபிள் டாப்ல யார் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய மேட்ச். துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல நாளைக்கு மதியம் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல இதுவரைக்கும் 60 மேட்ச் நடந்திருக்கு. அண்ட் 22 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம், 36 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஹை ஸ்கோரிங் மேட்ச் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னாலும் 2 டாப்பான டீம்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அமைகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படிங்கிறது போல தோணுது. ஏன்னா பிட்ச் வந்து எந்தவித ஹெல்ப்பும் இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. ஸ்லைட்லி கொஞ்சம் நின்று வருது பால், அது மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை. மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்லா இருக்குது பேட்டிங் ஆடுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்தியன் பேட்டர்ஸ் பேட் பண்ண விதத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் பேட்டிங்க்கு இந்த பிட்ச் வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல பிட்சாக நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ், நல்ல ஸ்லோவாக போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த பிட்சில் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசாக எந்தவித ஹெல்ப்பும் இல்லை. நியூ பாலில் கூட அந்தளவுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் நம்ம வந்து இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கல. 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து பார்த்துரலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்டேட் வந்துட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் உண்மையா அப்படிங்கிறது அபிஷியல் அப்டேட் எதுவும் வரல. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கிறதாகவும், அவர் இந்த மேட்ச் வந்து ஆட மாட்டாரு. அவருக்கு பதிலாக வந்து சுப்மன் கில் வந்து கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஆடலை, சுப்மன் கில் கேப்டன்சி பண்ணார் அப்படின்னா அந்த ஓப்பனிங் யார் இறங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கு. ஆப்வியஸாக கேஎல் ராகுலுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அவர் எப்போ வேணாலும் எந்த பொசிஷனில் வேணாலும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவர் மேபி ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அஃபிஷியல் அப்டேட் வரட்டும், என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன். மற்றபடி எந்தவித சேஞ்சும் இருக்காது. ஏன்னா 2 டீமும் ஆல்ரெடி வின்னிங் மொமெண்டமில் இருக்காங்க. 2 மேட்ச் வின் பண்ணி. செமிஃபைனல் நாக் அவுட் மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால 2 டீமுமே அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோட தான் ஆடுவாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் டேரல் மிச்சலுக்கு ஒரு இன்ஜுரி அப்படின்னு கேள்விப்பட்டோம். போன மேட்ச் அவர் வந்து ஆடலை. ரச்சின் ரவீந்திரா ஆடி ஒரு செஞ்சுரி அடித்து வின் பண்ணியும் கொடுத்தாரு. டெஃபினட்டாக வந்து அவர் இந்த மேட்ச் இருப்பார். டேரல் மிச்சல் ஃபிட் அப்படின்னா அங்கே ஒரு குழப்பம் இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா வந்து வில்லியங்கு ஒரு மேட்ச் சூப்பராக செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரையும் ட்ராப் பண்ண முடியாது. டேரல் மிச்சல் இந்த லெவலில் எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியல, அவர் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா. அது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி அவங்களும் எந்த இது சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. நேத்தன் ஸ்மித் அவர் கொஞ்சம் கம்மியான அளவில் தான் ஓவர் போட்டுட்டு இருந்தார். அவருக்கு பதிலாக கேல் ஜேமிசனை கொண்டு வந்தாங்க. இந்த மேட்சும் ஜேமிசன் ஆடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃபான கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கேன் வில்லியம்சன் ஆப்வியஸா வந்து சேஃபான ஒரு சாய்ஸா இருப்பாரு. 2 மேட்சும் ஃப்ளாப் ஆயிருக்காரு. அதனால பெரும்பாலான பேர் அவரை எடுக்கல அப்படின்னா கூட அவர் தான் சேஃபான சாய்ஸ். ஏன்னா ஓடி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் செம ஃபார்ம்ல இருக்காரு. டெஃபினட்டா அவர் ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த கிரவுண்ட்லேயே ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த கிரவுண்ட் ஓரளவுக்கு அவங்களுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். அண்ட் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து போன மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரையும் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 பேரும் சேஃபான ஆப்ஷன் அஸ் அ பர்சன்டேஜ் வியூவில் நான் வந்து சொல்கிறேன். அதில் கேன் வில்லியம்சன் மட்டும் கொஞ்சம் பேர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மேட்ச் தொடர்ந்து ஃப்ளாப் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற 2 பேரும் ஒரு 80% டீம் வந்து இவங்க 2 பேரும் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக உங்களுக்கு வரும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கிராண்ட் லீக் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சல் சாண்டர் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சாண்டர் எப்போவுமே வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவருக்கு இந்த பிட்ச் வந்து ஓரளவுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும். நல்லா ஸ்லோவாக ஃப்ளைட் பண்ணி மேலே போடும் பொழுது டெஃபினட்டாக இந்த பிட்ச்சில் ஒரு ஹெல்ப் கிடச்சிருக்கு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டாப் ஆர்டர் பேட்டர் தான். அதனால் வந்து டாப் ஆர்டர் பேட்டரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான். அதனால் மிச்சல் சாண்டர் இந்த மேட்ச் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு தோணுது. ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. பேட்டிங் ஆடுறதுக்கு அந்தளவுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. கிடைச்சா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துருவார் அப்படின்னு பார்க்கலாம். அக்ஷர் பட்டேலும் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பேட்டிங்லையும் மேலே ஆடுறதுனால அக்ஷர் பட்டேலை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி அண்ட் வில் ஓரோக் இந்தியா டீமோட அகெயின்ஸ்டாக நியூசிலாந்து ஃபேஸர்ஸ் எப்போவுமே ஒரு நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. வில் ஓரோக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார். இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா பண்ணியிருந்தார். மேட் ஹென்ரி மறக்க முடியாது 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பட் அந்த மாதிரி அங்கே இங்கிலாந்து ஓவர்காஸ்ட் கண்டிஷனு, பட் இங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் அப்படி இருந்தாலும் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்பயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் நான் யோசிச்சு கொடுத்துருக்கேன். 2 பேரும் அந்தளவுக்கு சுமாரான பவுலர் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான்.
கிளென் பிலிப்ஸ். ஸோ இவருக்குமே பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேட்ச்ல வந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. இந்த போன மேட்ச்ல வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஜிஎல்பிக்க பொறுத்தவரை ஹர்ஷித் ராணா மட்டும் நான் சொல்றேன். ஸோ ரிமைனிங் ஒரு சில பிளேயர் இருக்காங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கெயில் ஜேமிசன் மாரி பிளேயர்லாம் பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் இருந்து வர்றாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். பட் கண்டிஷன் அவங்களுக்கு பெருசா சூட்டபிள் ஆகாது அப்படிங்கிறதுனால, அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் பெருசா நான் எடுக்க விரும்பல. ஸோ அதனால ஹர்ஷித் ராணா மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. என்னுடைய ஃபைனல் டீம் வந்து இதுதான். கேப்டன் சுப்மன் கில். ஏன்னா இந்த பிட்ச்லயே ஆடியிருக்காங்க 2 மேட்ச் அப்படிங்கிறதுனால, அவருக்கு ஓரளவுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆடுறதுக்கு. வைஸ் கேப்டன் கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் சாண்டர், மைக்கேல் பிரைஸ்வேல், மேட் ஹென்றி. ஸோ இதான் வந்து என்னுடைய டீமா இருக்கு. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸோ, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து குல்தீப் யாதவ் மாரி பிளேயருக்கு போகல. அதுக்கு காரணம் போன மேட்ச் அவருடைய எடுத்த விக்கெட் வந்து டைலண்டர்ஸ் தான் எடுத்திருந்தாரு. லைனல் எடுத்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ண அளவுல தான் போட்டாரு. கொஞ்சம் வேகமா தான் கொஞ்சம் போட்டாரு. அந்த அளவுக்கு பெருசா அவருக்கு அசிஸ்டும் பிட்ச்ல இருந்து கிடைக்கல. 2 விக்கெட் ஷஹீன் அஃப்ரிடியோட ஒரு விக்கெட் ஒண்ணு, அதுக்கப்புறம் நஷீம் ஷாவோட விக்கெட் ஒண்ணு. அகாஸ் சல்மான் சுத்தி ஒரு அவுட் ஆனாரு. ஸோ பெரிய லெவல்ல ட்ரபுள் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஸோ அதனால நான் வந்து அவர் பக்கம் போகல. ஷமியுமே பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அவர் அந்த அளவுக்கு 5 விக்கெட் எடுத்திருந்தாலும் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா அவர் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இல்லாத மாரி தான் தெரியுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேத்த மாரி அவரும் போன மேட்ச் விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸோ ஜடேஜா விக்கெட் எடுக்காம இருக்காரு. அதுவும் அந்த வேகம் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஃபாஸ்டரா போடுறதுனால அவருக்கு இந்த பிட்ச்ல இருந்து எந்தவித அசிஸ்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னா விராட் கோலியை டிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா மிச்சல் சாண்ட்னர் ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பார் அப்படின்னு தோணுது. விராட் கோலி ரீசெண்ட் டைம்ல இந்த லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்ட்லாம் கொஞ்சம் சிரமப்படுறாரு. அது போன மேட்ச் ஓவர் கம் பண்ணி வந்துட்டாரு. அப்ரார் அகமதுலாம் டீசெண்டா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னாலும் கூட, மிச்சல் சாண்டனர் கொஞ்சம் இன்னும் பெட்டர் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு பதிலாவோ, இல்ல ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாவோ, இல்ல கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாவோ நீங்க விராட் கோலிய தாராளமா எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, நான் டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு வழக்கம் போல இன்ஃபார்ம் பண்ணிருவேன். டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் மூலியமா ஜாயின் பண்ண முடியாதவங்க விகே டீம்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.